திமுகவில் நடப்பது என்ன? திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிறது ஒரு டாபிக்கா போனால், இன்னொன்னு என்னன்னா, தென்மண்டல தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி நியமிக்கப்படுறாங்க. அதே இடத்துல சபரீசன் அவர்கள், முதலமைச்சருடைய மருமகன் அவர்கள், அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திச்சு கருத்துக்கள் கேட்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. என்ன நடக்குது? அதிகார மாற்றம் அல்லது கனிமொழி அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டுப்படுத்தப்படுகிறதா? இதுல இருக்கு. அவரும் கருத்து கேட்கிறாரு அப்படின்னா கட்சிக்காக தானே கருத்து கேட்கிறாரு. கழகம் தான் குடும்பம், குடும்பம் தான் கழகம்னு ஆயிப்போச்சு. அப்புறம் குடும்பத்துல இருக்கவங்க கழகத்துக்காக உழைப்பதும், கழகத்துல இருக்கவங்க குடும்பத்துக்காக உழைப்பதும் புதுசு மாதிரி நீங்க கேக்குறீங்க. அந்த வித்தியாசமே நீங்க பார்க்க கூடாது. சரி, அதை விட்டுருங்க. அடுத்தது காங்கிரஸ் திமுக அப்படின்னா பாருங்க, இந்த அதிகார பகிர்வு அப்படின்றதெல்லாம் இங்க ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்க. இதுல புதுசா ஒண்ணு சொல்றாங்க, அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு. அது அர்த்தமே வேற. ஆனா இது அந்த கூட்டணி ஆட்சிக்கு அதை கொண்டு சேர்க்கிறாங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னா, நான் எல்லா கல்யாணத்துக்கும் போகும்போது இது பாருங்க, இந்த மொய் எழுதுறது அப்படின்றதெல்லாம் என் பாலிசிக்கு அகென்ஸ்ட். அதனால வரமா கல்யாணத்துக்கு மணமக்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் அதுதான் முக்கியம் இப்படின்னே சொல்லிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடத்தும் போது இவ்விடம் மொய் எழுதப்படும் அப்படின்னு QR கோடு போட்டு வச்சேன்னா, இப்ப சிரிக்கிற மாதிரி நீ சிரிப்பியா மாட்டியா? அந்த மாதிரி அங்க நமக்கு எத்தனை எம்பிக்கள் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்களுக்கு இவ்வளவு பதவி வேணும் அப்படின்ட்டு அங்க போயிட்டு டேபிளை தட்டி நம்ம பதவியை வாங்கிட்டு வருவோம். ஆனா இங்க உங்க தயவுல நாங்க ஆட்சி நடத்தினாலும் அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இவங்க இளிச்சவாயங்க. இதுக்கு மேலும் இளிச்சவாயர்களாக இருப்பதற்கு அவங்க தயாராக இல்லை.